أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னைக்கு ரப்பனா துவா 23 மற்றும் 24. ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா. இதற்கான அர்த்தம் என்னன்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா எங்கள் இறைவனே, இன்னனா சமிஅனா முனாதியை நிச்சயமாக செவியுற்றும் உன் தூதரை, யுனாதி லில் ஈமானி நம்பிக்கையின் பக்கம் அவர் எங்களை அழைக்கின்றார், அன் ஆமினு பி ரப்பிக்கும் உங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள், ஃபஆமன்னா எனவே நாங்களும் அவ்வாறே நம்பிக்கை கொண்டோம். இப்போ ரப்பனா துவா 24. ரப்பனா எங்கள் இறைவனே, ஃபக்ஃபிர் லனா துனூபனா நீ எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக, வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா இன்னும் எங்களை விட்டு பாவங்களை அகற்றி விடுவாயாக, வதவஃபனா மஅல் அப்ரார் முடிவில் நல்லோர்களுடன் எங்களை மரணிக்கும்படி செய்வாயாக யா அல்லாஹ். இந்த வசனம் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 193வது வசனமா வருது. இதற்கான பின்னணி என்னன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்துல கூறப்படும் முனாதிங்கிற அரபு சொல்லுக்கு அழைப்பாளர்னு பொருள் வருது. அந்த அழைப்பாளர் யாருன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறதா அறிஞர்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை நோக்கி ஓரிரை கொள்கையை போதிச்சாங்க. மக்கள் தாங்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களை விட்டுவிடவும் அல்லாவிற்கு அடிபணிந்து வாழ்வதற்கும் அழைச்சாங்க. இந்த வசனம் உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் நம்பிக்கையாளர்கள், அதாவது சஹாபாக்களின் துவாவை பற்றி பேசுது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அழைப்பை கேட்டாங்க. உடனே நம்பிக்கையும் கொண்டாங்க. அதற்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையையும் அதற்கு ஏற்றாற்போல் மாத்திக்கிட்டாங்க. நாங்கள் உண்மையை கேட்டோம், நம்பினோம், எங்கள் பாவங்களை மன்னித்து விடு, நல்லவர்களுடன் இறப்பதற்கான நற்பெயரையும் கொடுன்னு அல்லாவிடம் துவா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இது ஒரு நம்பிக்கையின் உண்மையான வெளிப்பாடு மற்றும் அல்லாஹ்விடத்தில் அவர்களின் தாழ்மையான வேண்டுகோளாகவும் இருந்துச்சு. இதுல நமக்கான பாடம் என்னன்னா, உண்மையை கேட்டவுடன் ஏற்றுக்கொள்வது. சஹாபாக்கள் உண்மையை கேட்டவுடன் தங்கள் இறைவனிடத்துல திரும்பியது போல. இரண்டாவது, நம்பிக்கை மற்றும் செயல். நாங்கள் வெறும் அல்லாஹுவை ஈமான் கொண்டோம்னு மட்டும் இல்லாம அதற்கு பின் அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க. மூன்றாவது, நல்லவர்களுடன் இரக்க செய்யு துவா செஞ்சாங்க. இது வாழ்க்கை மட்டுமல்ல, முடிவும் முக்கியம்ங்கிறத காட்டக்கூடியதா இருக்கு. இது ஒரு உண்மையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பும் கேட்கும் மனிதனின் மனநிலையை காட்டுது. இந்த துவாவை நம்ம எப்பெல்லாம் ஓதலாம் அப்படின்னா, இரவு நேரம், குறிப்பா தஹஜுத் நேரம் மிகவும் ஏற்ற நேரமா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அருகில் இருக்கும் நேரம் இது. அடுத்தது, இந்த துவாவை சுஜூதுல கேட்கலாம் மற்றும் தஷஹுதுக்கு பிறகு, அதாவது சலாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த துவாவை சொல்லலாம். நாம காலை மாலை திக்ரு செஞ்சதுக்கு பிறகும் இந்த துவாவை ஓதிக்கிறலாம். குர்ஆன் ஓதி முடிச்ச பிறகு, குறிப்பா சூரா ஆல இம்ரான் ஓதும் போது இந்த துவாவை சொல்லலாம். நம்முடைய மனம் தளர்ந்து போய் இருக்கும் போதும், பாவங்களை உணர்ந்த போதும் இந்த துவாவை ஓதிக்கிறலாம். குறிப்பா குற்ற உணர்வோ அல்லது வாழ்க்கையில் குழப்பம் இருக்கும் போது ஓதுவதற்கு பொருத்தமான துவா இது. அடுத்தது, மரணத்தை பற்றிய சிந்தனை வரும்போது, வாழ்க்கையை பற்றி, கபரு வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கும் போது இந்த துவாவை ஓதிக்கிறலாம். எதை கேட்டோமோ
அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். وآخر دعوانا والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.